பண்ணிட்டு இருக்க? ஓட்டுனா தெரியாது சொன்னீங்க, எலெக்ஷன் தான் தெரியாது சொன்னீங்க. விஜய் மாமா மட்டும் சிஎம் ஆக போறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமா? அதுக்கு எதுக்கடா அழுவுற? அதுக்கு என்னமா பண்றது? தாத்தா பாட்டி அத்தை மாமா அண்ணன் அக்கா எல்லாரும் வணங்காம விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடணும். ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுங்க. எக்ஸ்கியூஸா? வாய்ப்பு கொடுக்கணுமா? அதுக்கு எதுக்கடா அழுவுற? இப்ப ஸ்டாலின் தாத்தா இவ்வளவு நாள் சிஎம்மா இருந்தாங்களே, ஆமா, விஜய் மாமா வாரி இன்னைக்கு சிஎம்மா இருக்கட்டும் கொஞ்ச நாளாவது. நிச்சயமா சிஎம் ஆவாங்கடா. குட்டி நண்பா, குட்டி நண்பீஸ், உங்களோட வீட்டில் இருக்க பெரியவங்களோட காதில் போயிட்டு விசில் ஓதி இந்த விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஒரு கூட்டத்தில் வந்து பேசிடுறாரு. அவர் பேசி முடிச்சதும் சில நாள் கழிச்சு கோயம்புத்தூர்ல அவர் மேல ஒரு கேஸ் ஒன்று போடுறாங்க. இந்த மாதிரி அவர் சொன்னதை கேட்டு என் வீட்டில் இருக்க குழந்தை வந்து அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு, எங்களால் அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடுறாங்க. அதுக்கு அடுத்து தமிழ்நாட்டில் இருக்க தமிழ்நாடு சைல்ட் ரைட்ஸ் வாட்ச் அப்படின்ற அமைப்பு வந்து அவருக்கு வந்து கண்டனம் தெரிவித்து ஒரு கடிதம் ஒன்று எழுதுறாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்காதீங்க, இதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியல, நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்னொரு டைரக்ஷன் கொடுக்கணும், உங்களோட கட்சியை சார்ந்த நபர்களுக்கு நீங்கள் ஒரு எழுத்துப்பூர்வமாக ஒருவேளை எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வந்தாலும் அதை வந்து நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கணுன்ற மாதிரி ஒரு ரிட்டர்னில் கொடுங்க, அப்படி இல்லைன்னா வீடியோ பேசி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு. இப்போ என்ன பெருசாக சொல்லிட்டாரு, குட்டி நண்பா குட்டி நண்பீஸ் எனக்கு ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. இதை ஏன் எல்லாரும் இவ்வளோ சீரியஸாக பேசுகிறாங்க, அவரை சுற்றி வந்து எல்லாரும் சேர்ந்து கான்ஸ்பயர் பண்ணுறாங்க போல இருக்கு, இது வந்து அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய மேட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது சார்ந்த ஒரு ரிசர்ச்சை பண்ணும்போது நமக்கு வந்து சில ஐடியாஸ் கிடைக்குது. ஸோ இப்போ வந்து எலெக்ஷனுக்கு குழந்தைகளை வந்து பயன்படுத்தலாமா அப்படின்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது, இந்த இன்ஸ்டாகிராம்ல குழந்தைகளை கண்டென்ட் கிரியேட்டரா பயன்படுத்துறது, இது ரெண்டத்தையும் வந்து நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். 2014 சேத்தன்லால் அப்படின்றவர் ஒரு கேஸ் ஒன்று போடுறாரு. யாருக்கு எதிரானா மகாராஷ்டிரா அரசுக்கு எதிராக ஒரு கேஸ். என்ன கேஸ்னா, குழந்தைங்களை வந்து பொலிட்டிக்கல் ரேலி, எலெக்ஷன் கேம்பெயின், ஆர்ப்பாட்டம் அதுக்கெல்லாம் வந்து கூட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து அவங்களை ரொம்ப நேரம் வெயிலில் வெயிட் பண்ண வைக்கிறது, ஸ்லோகன் போட வைக்கிறது, ரொம்ப தூரம் நடக்க வைக்கிறது அப்படின்ற மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்போ நடக்குதுன்னா, அவங்களோட ஸ்கூல் ஹவர்ஸ்ல பெரும்பாலான குழந்தைங்க வந்து எந்த டைம்ல வராங்கன்னா, அவங்க ஸ்கூலை கட்டடிச்சுட்டு இங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க. இது வந்து அவங்களோட எஜுகேஷனை வந்து பயங்கரமா பாதிக்குது. அதே மாதிரி குழந்தைங்களை கண்டினியூஸா வந்து இந்த பேம்ப்ளெட் கொடுக்க வைக்கிறது, கொடியை தூக்கிட்டு ரொம்ப தான் நடக்க வைக்கிறதெல்லாம் வந்து ஒரு சைல்ட் லேபர் மாதிரி இருக்கு. ஒரு குழந்தைங்களை வந்து ஒரு தொழிலாளி மாதிரி வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த குழந்தை தொழிலாளர் சட்டப்படி தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் ஒன்று போடுறாரு. அந்த கேஸ்ல கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா, சேத்தன்லால் சொன்னது வந்து சரி, இது வந்து கொடூரமான சுரண்டல், குழந்தைகள் அப்படின்றவங்க வந்து படிக்கிறது தான் அவங்களோட முதன்மையான வேலை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களை ஈடுபடுத்தக்கூடாது. ஏன்னா குழந்தைங்களுக்கு அப்படின்னு இங்க வந்து பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் எல்லாம் கிடையாது, அவங்க வந்து யாரோ ஒரு நபர் சொல்றது கேட்டுதான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. ஸோ ஒரு குழந்தைக்கு இங்க கன்சென்ட்டே கிடையாது. அது குழந்தையோட விருப்பத்தின் பேர்ல நடந்தா கூட, குழந்தையா ஆசைப்பட்டுதான் அந்த பொலிட்டிக்கல் கேம்பெயின் வந்தா கூட அது குழந்தையோட விருப்பம் கிடையாது. அது வந்து ஒரு யாரோ ஒருத்தரால வந்து இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்பட்டுதான் அந்த குழந்தை அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ குழந்தைங்களை இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் கேம்பெயின்ல வந்து பயன்படுத்தாதீங்க அப்படின்ட்டு கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பை கோர்ட் எந்த சட்டத்தின் அடிப்படையில் கொடுக்குறாங்கன்னா, தி சைல்ட் அண்ட் அடலசன்ட் லேபர் ப்ராஹிபிஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 1986 அப்படின்ற சட்டத்தின் கீழே தான் கொடுக்குறாங்க. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, சைல்டை பத்தி டிஃபைன் பண்ணும் அந்த சட்டம். சைல்டுனா யாரு, எத்தனை வயசுக்கு உட்பட்ட நபர்கள் எல்லாம் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டப்படி, அதாவது குழந்தை தொழிலாளர் சட்டப்படி
சைல்டு அப்படின்றது வந்து 14 வயசுக்கு உட்பட்ட நபர்கள்லாம் சைல்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி 18 வயசுக்கு உட்பட்ட நபர்கள் வந்து அடலசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இளமை பருவம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஸோ 14 வயசுக்கு உட்பட்ட நபர்களை நீங்க வந்து ஒரு மாதிரி எந்த தொழிலையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டம் சொல்லுது. அந்த சட்டம் இயற்றப்பட்ட 1986 வருஷம் வந்து அந்த சட்டத்துல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, குழந்தைகளை வந்து ஆபத்தான தொழில்களை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப 2016 வந்து அதுல வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அதுபடி குழந்தைகளை எந்த தொழிலுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க. அதாவது குழந்தைங்களை எந்த வேலையிலும் ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்ற சட்டத்தை நம்ம வென்றெடுத்த வருஷம் வந்து 2016 தான். அதுக்கு முன்னாடி வரைக்குமே என்ன இருந்ததுன்னா, ஆபத்து இல்லாத தொழில்களை வந்து நீங்க குழந்தைங்களை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரியான சட்டம் தான் இருந்தது. 2016 தான் முதல்ல குழந்தைங்களோட வேலை அப்படின்றது படிக்கிறது மட்டும்தான், வேற எதுலயும் அவங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ப்ரொடெக்ஷனே நமக்கு வந்தது. சோ குழந்தைங்களோட வேலை படிக்கிறது மட்டும்தான் அப்படின்ற பாயிண்ட்டை நம்ம தொடுறதுக்கு நம்ம பல வருஷ காலம் போராடி இருக்கோம். 2016 தான் நம்மளால அதை அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு. அதாவது இதை நம்ம சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, 1881 ஒரு ஃபேக்டரிஸ் ஆக்ட், அது தொழிற்சாலை சட்டம் வந்து ஏற்றிருப்பாங்க. அது தொழிற்சாலை சட்டம் என்ன சொல்லணும்னா, 7 வயசுக்கு உட்பட்ட நபர்கள் மட்டும்தான் குழந்தைகள் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா 7 வயசுக்கு மேற்பட்ட நபர்கள் எல்லாமே தொழிற்சாலையில வேலை பார்க்கணும். அவங்களுக்கு வேலை நேரம் இருந்தது, அவங்களுக்கு ஓவர் டைம் இருந்தது. அதாவது 1881 7 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகள் எல்லாமே ஒரு தொழிலாளி, குழந்தையே கிடையாது. இப்ப நம்ம 2016 தான் வந்து 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க எல்லாமே படிக்கிறது மட்டும்தான் வேலையை வச்சிருக்கணும், வேற எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற லெவலுக்கு வந்து ரீச் ஆயிருக்கும். இது மிகப்பெரிய ப்ராசஸ். இதுல வந்து ஏகப்பட்ட குழந்தைகள் வந்து இறந்து போயிருக்காங்க. ஆலைகள்ல அங்க இருக்க கொடூரமான ஒர்க்கிங் கண்டிஷன்ல சிக்கி சின்னாபின்னமா இருக்காங்க. அதுல இருந்து நாம லெசனை எடுத்துக்கிட்டு தான் இப்ப வந்து இந்த சூழல் நின்றுட்டு இருக்கோம். சோ அதனாலதான் கோர்ட் எல்லாமே இந்த குழந்தை தொழிலாளர் சட்டம் அப்படின்றத வந்து ரொம்ப சீரியஸா பார்ப்பாங்க. சோ ஒரு குழந்தையோட வேலை அப்படின்றது படிக்கிறது மட்டும்தான். அவங்களோட படிப்பை பாதிக்கிற மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் குழந்தை வந்து செய்யக்கூடாது, குழந்தைய செய்ய சொல்லி வற்புறுத்தவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை தொழிலாளர் சட்டம் சொல்லுது. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா, எலெக்ஷன் கேம்பெயின் போறதோ, போய் பேம்ப்ளெட்ஸ் கொடுக்கறதோ, கோஷம் போட்டுட்டு நடந்து போறதோ, அதெல்லாம் வந்து சட்டப்படி தப்பு. அதன் அடிப்படையில தான் இங்க இருக்க எல்லா அமைப்புகளும் வந்து இப்ப விஜய்க்கு வந்து பயங்கரமான ஒரு எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. எப்படி நீங்க வந்து குழந்தைகளை வந்து எலெக்ஷன் கேம்பெயின்காக பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் சுத்தி எழுந்துகிட்டே இருக்கு. இப்ப வந்து நமக்கு 2வது கேள்வி வரும். என்னன்னா, அவர் எங்க குழந்தைங்களை வந்து எலெக்ஷன் கேம்பெயின்காக பயன்படுத்தினாரு? அவர் ஜஸ்ட் குழந்தைங்களை கூப்பிட்டு உங்க வீட்டுல இருக்க பெரியவங்கள்ட்ட சொல்லுங்க, போய் காதல விசில் ஊதுங்க தானே சொன்னாரு, வேற எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் வரலாம். இங்க நம்ம சோசியல் மீடியால பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, நிறைய சின்ன பசங்க வந்து டிவிக்கு துண்டை போட்டுக்கிட்டு எலெக்ஷன் கேம்பெயின் பண்றது, விஜயை பத்தி பேசுறது, மற்ற கட்சிகளை அட்டாக் பண்ணி பேசுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுல பெரும்பாலான ஆட்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு போற பசங்க தான். இப்ப இதே அந்த சைல்ட் லேபர் ஆக்டை வந்து நம்ம இங்க பொருத்தணும்னா, அதுல வந்து சில கிரே ஏரியாஸ் இருக்கு. அந்த கிரே ஏரியா என்னன்னா, இப்ப குழந்தைகள் வந்து அவங்களோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கு அதுல வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்னன்னா, இப்ப டான்ஸ் ஆடுவாங்க, சில பேர் வந்து நல்லா பாட்டு பாடுவாங்க, நிறைய ரியாலிட்டி ஷோஸ்ல வந்து குழந்தைங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் வந்து குழந்தை தொழிலாளர்ல வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கேள்வி வரும். அவங்க யாருமே வந்து குழந்தை தொழிலாளரா வரமாட்டாங்க. அதுல வந்து ஒரு கண்டிஷன் என்னன்னா, அவங்களோட படிப்பை வந்து அவங்க நிறுத்திட்டுலாம் வந்து அந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. ஒரு பக்கம் படிப்பை கன்டினியூ பண்ணிட்டு தான் வந்து அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுக்கு வந்து ப்ரொவிஷன் இருக்கு. நீங்க வந்து அந்த மாதிரியான திறமையை காட்டுற விஷயங்கள்ல வந்து நீங்க வந்து பங்கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இன்ஸ்டாகிராம்ல வந்து குழந்தைங்க அந்த கண்டென்ட் போடுற குழந்தைங்க எல்லாம் வந்து நம்ம கொஸ்டின் பண்ணோம்னா, அது வந்து அவங்க விருப்பத்தின் பேர்ல பண்றாங்க, அவங்களோட திறமையை வெளிப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, சோசியல் மீடியா அப்படின்றது ஒரு சேஃபான என்விரான்மெண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இப்ப அதுல ஏகப்பட்ட குழந்தைகள் வந்து கண்டென்ட் போடுறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுல கமெண்ட் செக்ஷன் போய் பாத்தீங்கன்னா அதுல ஏகப்பட்ட அபியூஸ் இருக்கும். இப்ப நார்மலா ஏதாவது விளையாட்டுத்தனமா வீடியோ போடுற குழந்தைங்களா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது சம்மந்தம் இல்லாம இந்த டாஸ்க் எல்லாம் வச்சுட்டு இன்னைக்கு வந்து நான் 10 மிளகா திங்க போறேன், இன்னைக்கு வந்து மிளகா பொடி கண்ணில் போட்டுக்க போறேன், இன்னைக்கு வந்து பெப்சியை வந்து சாப்பாடுல கலந்து சாப்பிட போறேன் அப்படின்ற மாதிரி நிறைய ஆட்கள் வந்து வித்தியாசமா அட்டென்ஷனுக்காக நிறைய பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இப்ப நம்ம வந்து அந்த மாதிரியான போஸ்ட் எல்லாம் போய் நீங்க கீழே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அபியூசிவ் கமெண்ட்ஸ் இருக்கும். அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து அந்த கண்டென்ட் கிரியேட்டர் என்ன பேசுவாங்கன்னா, என்ன ஏன் வந்து திட்டுறீங்க, நான் வந்து உங்களுக்கு அதான் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு
அது வந்து சீரியஸா நடந்துட்டே இருக்கும். ஏகப்பட்ட சைல்டு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து உருவாயிட்டே இருக்காங்க. இப்ப இந்த சைல்டு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து அரசியல் பேசுற சைல்டு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த அரசியல் கட்சியோட வருகைக்கு அப்புறம் இப்ப சைல்ட் லேபர் ஆக்ட்ல தான் வந்து ஒரு ப்ரொவிஷன் இருக்கு, அவங்க திறமையை வெளிக்காட்டுறதுனா வெளிக்காட்டலாம் அப்படின்ற ஒரு ஜஸ்டிபிகேஷன் வந்து நம்ம இதுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னா 100% கொடுக்க முடியாது. அந்த சைல்ட் லேபர் ஆக்ட்லயே ஒரு சரத்து இருக்கு, நீங்க குழந்தைய வந்து திறமையை வெளிப்படுத்துறது அப்படின்னா கூட இந்த சர்க்கஸ் அந்த மாதிரி இடத்தெல்லாம் போயிட்டு குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அது வந்து ஒரு ஆபத்தான இடம். அதை வந்து இங்கிலீஷ்ல வந்து அசாடஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து திறமையை வெளிப்படுத்துற மாதிரி இருந்தா கூட ஆபத்தான சூழ்நிலையில வந்து நீங்க வந்து உங்க திறமையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடாது, உங்களுக்கு சேஃபா உங்களோட உடலையோ மனதையோ பாதிக்காத வண்ணம் தான் நீங்க அதை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கிளாஸ் இருக்கும். இப்ப அந்த குழந்தை தொழிலாளர் சட்டம் வந்து 1986 கொண்டு வந்தது, 2016 அமெண்ட் பண்ணாங்க. சோ அப்ப இருந்த கண்டிஷன் வேற, இப்ப இருக்க கண்டிஷன் வேற. இப்ப வந்து சோசியல் மீடியா வந்து அபரிதமா வளர்ந்துருச்சு, சோசியல் மீடியால ஏகப்பட்ட கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்துட்டாங்க. சோ இப்ப இருக்க கால சூழ்நிலைக்கு வந்து நம்ம பொருத்தணும்னா இந்த சோசியல் மீடியாவும் ஒரு மோசமான அபியூசிவான என்வரான்மெண்ட் தான். இந்த சோசியல் மீடியாவை அசாடஸ் ப்ராசஸ் அப்படின்ற ஆபத்தான இடம் அப்படின்ற இடத்துல தான் கொண்டு வந்து வைக்க முடியும். ஏன்னா சோசியல் மீடியா எவ்வளவு டாக்ஸிக் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். அது வந்து பயங்கர அபியூசிவ், யார் வேணா என்ன வேணா பேசலாம். சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்க மெச்சூர்டான கண்டென்ட் கிரியேட்டர்ஸாலேயே இங்க நடக்கிற அபியூஸ் வந்து தாங்க முடியாது. இப்ப குழந்தைங்க மேல அந்த அபியூஸ் நடந்தாலோ ஒரு பயமா அட்டாக் நடந்தாலும் அவங்க எப்படி தாங்குவாங்க அப்படின்றதுதான் கேள்வி. அவங்களால கண்டிப்பா அதை தாங்கவே முடியாது. ஏன்னா அதுக்கான எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து குழந்தைங்கள்ட்ட வந்து இருக்காது. இப்ப குழந்தைகள் வந்து ஒரு கட்சி துண்டை போட்டுக்கிட்டு அரசியல் பேசுறதும் மத்த கட்சி சார்ந்த நபர்கள் வந்து விமர்சிக்கிறதும் வந்து இப்ப பாக்குறதுக்கு வந்து வேணா வேடிக்கையா இருக்கலாம். ஆனா லாங் டேர்ம்ல அது வந்து அந்த குழந்தை வந்து ஒரு கொடூரமான மனச்சிதைவுக்கு வந்து உள்ளாக்கிடும். ஏன்னா அந்த சோசியல் மீடியா ரியாக்ஷன் அப்படின்றது வந்து பயங்கர மூர்க்கமா இருக்கும். யாரும் இது ஒரு குழந்தை தெரியாம பேசுது, யாரோ ஒருத்தவங்க மேனிபுலேட் பண்ணி பேச வைக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி யோசிக்க மாட்டாங்க. கண்ட மேனிக்கு சகட்டு மேனிக்கு வந்து அட்டாக் இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த குழந்தையால தாங்க முடியுமானா 100% தாங்கவே முடியாது. அதனாலதான் வந்து திரும்ப திரும்ப இன்ஸ்டாகிராம வந்து ஒரு டேஞ்சரான இடம், ஒரு அசாடஸ் ப்ராசஸ், ஒரு ஆபத்தான சூழல் உள்ள இடம் அப்படின்னு சொல்லி நம்ம திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒரு சைல்டு கண்டென்ட் கிரியேட்டர் வந்து இங்க என்ன பண்றாருன்னா ஸ்கூலுக்கு போறாரு, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஸ்கூல் சார்ந்த ஒர்க்கை பண்றாரு. அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து கண்டென்ட் போடுறாரு. அதுக்கு வந்து அவர் ஒரு மேக்கப் போடணும், ஒரு ஸ்கிரிப்டை மனப்பாடம் பண்ணணும், ஷூட்டிங் பண்ணணும், அதுக்கப்புறம் எடிட் பண்ணணும், எடிட் பண்ணி அது வரணும், எடிட் பண்ணி அது நல்லா வருதா, வியூஸ் போதா, கமெண்ட்ஸ் என்ன வருது அப்படின்னு சொல்லி அது ஒரு லூப் மாதிரி மாட்டிக்கிட்டு கண்டினியூஸா அதுலயே உட்காந்து அதனால அவங்க படிப்பு வந்து பயங்கரமா பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. நிறைய பேர் வந்து இதுதான் கெரியரு, இனிமே வந்து நமக்கு படிப்பு தேவையில்லை, இதுலயே நம்ம நல்லா ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு லாங் டேர்மா இதை நம்பி போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. லாங் டேர்மா இது வந்து சஸ்டைனபிளானா நம்ம வந்து ஏகப்பட்ட கண்டென்ட் கிரியேட்டர்ஸை பார்த்துருக்கோம். ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு காலத்துல வந்து ஃபேமஸா இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து இருக்கிற இடம் தெரியாம போயிடுவாங்க. அதுக்கு வந்து நம்ம கண்ணு முடி வந்து நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. ஒழுங்கா படிச்சு ப்ராப்பரா ஒரு வேலைக்கு போய் சஸ்டைனபிளான growthக்கும் திடீர்னு ஒரு பெரிய growth ஆகி தப்புன்னு கீழே வர்றதுக்கும் பெரிய வாய்ப்பு இருக்கு. இந்த சோசியல் மீடியா அந்த மாதிரியான நபர்கள்லாம் வந்து உருவாக்கிட்டு இருக்கு. அவங்கள பார்த்து தான் வந்து இங்க நிறைய பேர் இன்ஃபுளுன்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைல்டு இன்ஃபுளுயன்சஸ் அப்படின்றதே வந்து ஒரு சைல்டு லேபர் தான். அதுல வந்து கொடூரமா குழந்தைகள் வந்து சுரண்டப்படுறாங்க. அதுல விருப்பம் இருந்தாலும் சட்டப்படி அதை நம்ம விருப்பமா எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க மெச்சூர் ஆகி வந்து பார்க்கும் போதுதான் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெரிய வரும். இந்த மாதிரி சைல்டு கண்டென்ட் கிரியேட்டர்ஸையும் சரி, அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த மாதிரி செய்ய வைக்கிற நபர்களையும் சரி, சரியான கடிவாளம் போட்டு சட்ட ரீதியா இந்த குழந்தை தொழிலாளர் சட்டத்தை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணா மட்டும்தான் இதுல இருந்து நம்மளால தப்பிக்க முடியும். அப்படி இல்லைன்னா இது ஒரு பெரிய டிசீஸ் மாதிரி வளர்ந்து ஏகப்பட்ட சைல்டு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாங்க, ஏகப்பட்ட குழந்தை தொழிலாளர்கள் உருவாங்க. அது லாங் டேர்மா இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பா முடிஞ்சிடும்.